வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட் ரைவில்ரி வாரம் ஐபிஎல்ல மோஸ்ட் மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் எங்க போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்சை பற்றி பார்த்துடலாம். ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. பஞ்சாப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 ஓவருக்கு 62க்கு 1 இருந்தாங்க. பிரப்சிங்கர் சிங், பிரியான் சாரியா 2 பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் கேமை எடுத்துகிட்டு போகணுங்க. எப்படி 6 ஓவருக்கு 62க்குன்னு 1 இருந்தாங்க. 6 புள்ளி ஃபஸ்ட்டு பாலே சான்ஸ் எடுக்கிறாரு குருணால் பாண்டியா. பிரப்சிங் அவுட் ஆகிட்டாரு. செப்பாடை வச்சு ஓவர் ஓட்டலான்னு பார்த்தாங்க. ஸ்ரேஷர் அவுட்டு. வதேரா ரன் அவுட் ஆகிட்டாருங்க. ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் எல்லாம் ஒரே கதை. ஸ்டோனிஸு, மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டனு இவங்கெல்லாம் 14 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா இல்லைன்னா பெரிய விஷயம். சசாங் சிங் அவருக்கு அந்தளவு பேட்டில் பல்லங்க. யான்சன் அடித்தார். ஆக்சுவலாக வந்து ஏர்செல் வுட்டும் புவனேஸ்குமாரும் 24 பால் போட்டாங்க டெத்தில். அதில் ஒரே ஒரு 6 தான் கொடுத்தாரு. கடைசி பால் கொடுத்தாருங்க 6. ஆக்சுவலாக நறுக்குன்னு போட்டாங்க யாக்கரு. அதுலேயும் யாஸ்தியா ஒரு கேட்சை விடுவார். ஆக்சுவலாக நல்ல ஸ்டார்ட் கிடச்சும் அங்கே ஒரு இன்டென்ட்டை மாற்றாமல் நாங்கள் அடித்து தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் கண்டினியூ பண்ணதுனால பெருசாக ஸ்கோர் வரலங்க. ஸ்ரேஷராக இருக்கட்டும், வதேராவாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாம் சான்ஸ் எடுத்து எடுத்தாங்க. வதேரா ரன் அவுட் ஆகிட்டார் மிஸ்கம்யூனிகேஷனால். மேட்ச்சு போட ஒரு 160 அதெல்லாம் எங்கெங்கே பார்த்தோம். சேஸ் மாஸ்டர் கிங் கோலி இருக்கப்போ எப்படிங்க ஆல்ரெடி நீங்கள் அவங்க ஏரியாவில் போய் இப்படி காதை வச்சு சவுண்டு கேட்டுறாரு ஸ்ரேஷர். அதுக்கு ரிவெஞ்ச் இப்படி எடுத்தார் கிங் கோலி. 2 பேர்த்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக நல்லா பேசிக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அஸ்திபூர் நல்ல பிரேக் த்ரூ கொடுத்தாரு. பில் சால்ட் அவுட் ஆகினாரு. சரி மேட்ச்சில் ஒரு இது இருக்குடான்னு சொன்னேன். படிக்கல் எங்கேயோ இருந்து வந்த படிக்கல் எப்படியோ ஜொலிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இம்பேக்ட் ப்ளே ஆச்சுங்க. போன மேட்ச்சு படிக்கலை இறக்கி உள்ள, இந்த மேட்ச்சு படிக்கலை இறக்கி விட்டாங்க. அந்த இம்பேக்டை கொடுத்தாரு. கிங் கோலி சேஸ் மாஸ்டருங்கிறத நிரூபித்தார். அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல மேட்ச் உள்ளே வரத்துக்கு. 160லாம் பத்தாதுங்க. பட் எல் கிளாசிகோ மேட்ச் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் எங்கே போச்சு. இந்த சீனுக்கெலாம் வேலையே இல்லை. கடப்பாடுற கதையை முடிச்சு நாங்கள் சிஎஸ்கே கதையை எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பேக்கை கட்டிடலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போயிடுச்சு. சிஎஸ்கே கிடைச்ச ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மாத்ரே. அவர் மட்டும் தான் நல்லா விளாண்டாரு. தூபேவாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும் மேட்சை கொண்டு போனாங்க. அவங்களால சான்ஸ் எடுக்க முடியலங்க. ஒரு 6வது ஓவர் 7வது ஓவர்லேருந்து 13வது ஓவர் முடியும் அவங்களால 6 அடிக்க முடியல. மாத்திரை அடித்த 2 6 மட்டும் தான் பவர் பிளேயில். எப்படிங்க நீங்கள் 2015 2020 முடியும் T20 ஆகிங்களா? அந்த மாதிரி T20 கிடையாதுங்க. காலங்கள் மாறிடுச்சுங்க. 14 வயசு பையன் ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறான். அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும்னு பாருங்கள். சிஎஸ்கே இன்னும் ஓல்டு T20 ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்துடணும். 200 அடிக்கணுங்க. வான்கேடலாம் 177 எந்த மூளைக்கு பத்தும். சரி 177 அடிச்சிட்டாங்க. 180னா கொஞ்சம் சிரமப்படுவாங்களோன்னு நினச்சோம். சம்பவம் நான் பண்ணேன்னு ரோஹித் சர்மா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். ரிக்கில்டன் நல்லா ஆரம்பித்தார். ரோஹித் சர்மா கொண்டு போனார். ஸ்கை நான் யாருன்னு காட்டினாருங்க. நீங்கள் கலீல் அகமது தான் உங்களுக்கு பிரேக் கொடுக்குற ஒரே பவுலரு பவர் பிளேயில். ஆனால் அவருக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் என்ன கொண்டு வந்துருக்கணும்? நூர் அகமதியோ இல்லை பத்திரனாவோ கொண்டு வந்துருக்கணும். பத்திரனா வராது 13வது ஓவருக்கு, நூர் அகமது வராது 8வது ஓவருக்கு. எப்படிங்க தோனியோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பக்கம் ஃபேன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.